வெயிட் லாஸ் ரெசிபி நம்பர் 1 கொள்ளு துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. இது நல்ல சூடான சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொள்ளு கடாயில் போட்டு நல்லா சிவக்க வறுக்கணும். செகண்ட் ஸ்டெப், வறுபட்ட கொள்ளை தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் அதே கடாயில் எண்ணெயை ஊற்றி, வெயிட் லாஸ் ரெசிபிங்க அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க. ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இது ஒரு ஸ்பூன். அப்புறம் சிவப்பு மிளகான்னு சொல்லலாம், வரமிளகான்னு சொல்லலாம், மிளகாய் வத்தல் சொல்லலாம். இது காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது பூண்டு 4 பல், புளி கொஞ்சமாக, அப்புறம் துருவின தேங்காய் 1/2 கப், அதாவது 1/4 கப்பு. 1/2 கப் இல்லைங்க, 1/4 கப்புங்க. உப்பு, கல்லுப்பு 1 ஸ்பூனு. எல்லா பொருளையும் நல்லா கடாயில் நன்கு போட்டு வறுக்கணும். அப்புறம் வறுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து இறக்கி வச்சிடணும். நல்லா மிக்ஸி ஜாரில் இந்த வறுத்த கொள்ளு, அப்புறம் வறுத்த மசாலா ஜாமான் எல்லாத்தையும் ஆறி இருக்கணுங்க. கண்டிப்பாக அதை மிக்சியில் போட்டு கொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவைன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு எண்ணெய் ஊற்றி தாளித்து கொட்டினா சுவையான கொள்ளு துவையல் ரெடிங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.